வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த கடன் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கடனில் இருந்து நாங்கள் எப்படி ஈஸியாக வெளியில் வாரதுண்டும் நாங்கள் எப்படி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆக போகிறோம்ன்றதை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, பெரிய மன அழுத்தத்துக்கு காரணம் நிறைய சோகமான பல சம்பவங்கள் அதுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது, அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த கடன். நிறைய பேர் அதிகளவாக கடனை வாங்கி போட்டு அதை கொடுக்க இல்லாமல் வேதனைப்பட்டு அவர்களோட உயிர்களை மாய்த்து கொள்கிற அளவுக்கு கூட துணிஞ்சிருக்கிறார்கள். இப்படியான பல சம்பவங்கள் காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வருது. இப்போ நாங்கள் முதல்ல இந்த கடன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னு சொன்னால் சில விஷயத்தை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முதல்ல நாங்கள் இப்போ கடன் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு பொருளோ இது வாங்க போகிறோம், அல்லாட்டி நாங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் இன்னொரு ஆள்கிட்டையோ அல்லது இன்னொரு வங்கி மூலமோ அல்லது எங்களுடைய தங்கத்தையோ என்னத்தையோ ஒரு சொத்துக்களை அடைய வச்சோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கடனை பெற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை செய்து கொள்கிறோம். இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் திருப்பி நான் கடனை செலுத்த முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. முதலாவது நாங்கள் கடன்றாலே ஏதோ ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கடன்றது நார்மலாக எல்லாருமே வாங்குகிற விஷயம்தான். இப்போ அதுக்காண்டி எல்லாம் நீங்கள் அவமானம் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. கடனில் நல்ல கடன், கெட்ட கடன், 2 கடன் இருக்குது. முதல்ல கடனை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நல்ல கடன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு தேவைப்படுது. அப்போ அந்த காசு நாங்கள் இன்னொருத்தர் மூலமாகவோ அல்லது வட்டிக்கோ அல்லது பேங்க் மூலமாகவோ அல்லது தங்க கடன் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கடனை பெற்றுக்கொண்டு, அதாவது இந்த கடன் எங்களுக்கு பொறுப்பாக அமையுது. இப்போ இந்த கடன் நாங்கள் திருப்பி செலுத்தியே ஆகணும். அந்த ஒரு கடப்பாடில் நாங்கள் அந்த கடனை வாங்குகிறோம். அப்போ அந்த கடனை வாங்கி நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் செய்கிறோம். அந்த நாங்கள் வாங்குகிற கடன் ஒரு ஒரு மாதத்துக்கு 2% நாங்கள் எடுக்கிற கடன் நான் ஒரு மாதத்துக்கு வட்டியாக 2% பே பண்ணி போட்டு மிகுதி எங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருதுன்னு சொன்னால் அது உண்மையாகவே நல்ல கடன் தான். அப்போ அப்படி ஒரு கடன் எடுக்கலாம், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நாங்கள் நேரம் எங்களுக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் அதுகள் வாங்குறதுக்கு எல்லாம் கடன் எடுத்து செலவழிப்போம். அப்போ அது என்ன சொல்கிறது, கடன் எடுத்து செலவழித்து போட்டு திருப்பி எங்களுக்கு கட்ட முடியாத ஒரு நிலைமை வரைக்கும் அதை விற்க வேண்டிய தேவை வரும். இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை விற்க வேண்டிய தேவை வரும். இல்லாட்டிக்கு இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும். அப்படி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ நாங்கள் முதலாவது கடன் எடுக்கிறதுக்கு முதல்ல கடனை பற்றி தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். என்னதுக்கு கடன் எடுக்கலாம், எதுக்கெல்லாம் கடன் எடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் தெளிவாக நாங்கள் இருக்கணும். ஒரு பிஸ்னஸுக்கு கடன் எடுக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வருமானம் கொண்டு இருக்கும். அப்போ அந்த வருமானத்திலேருந்து நாங்கள் அந்த கடனை எம்பே பண்ணி, அந்த முதலை எம்பே பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் முழு கடனையும் அடைச்சி அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக ஆயிடலாம். அப்போ அந்த டைமில் நாங்கள் போட்ட கடன் எங்கள்கிட்ட ரெட்டிப்பாக இருக்கும்போது நாங்கள் ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சிருப்போம். இதுவே நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறதுக்காண்டி, சும்மா தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்காண்டி இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காண்டி கடன் எடுத்தோம்னா அது எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். ஓகே, கடன் எடுத்துட்டோம், இப்போ ஏதோ ஒரு வழியில் நாங்கள் நல்ல கடனோ கெட்ட கடனோ எடுத்துட்டோம். இந்த கடனை நாங்கள் திருப்பி செலுத்தியே தான் ஆகணுமா? நாங்கள் வாங்குகிற கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்தியே ஆகணும். அது நாங்கள் வாங்குகிற கடனை ஒரு நாளோ 2 நாளோ இல்லை ஒரு மாதமோ ஒரு வருஷமோ பிந்தி கூட கொடுக்கலாம். ஆனால் அந்த வாங்கின கடனை கொடுக்காம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அப்போ அதால் நாங்கள் அந்த கடனை மிக விரைவில் கொடுத்து எப்படி நாங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகலாம்ன்றது தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஓகே நல்ல கடனும் கட்டணும் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் வியாபாரத்துக்கு ஒரு கடன் எடுத்திருக்கிறீங்க. உங்களோட ஒரு வியாபார நிறுவனம் ஒன்று இருக்கோ இல்லாட்டி வியாபாரம் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், வியாபாரத்துக்கு எழுதுகிற கடனை ஒரு தனிப்பட்ட ஒரு
ஒரு கொப்பி எடுத்து எழுதி வைங்க. இந்த வியாபாரத்துக்கு இங்கே இருந்து இவ்வளோ காசு வாங்கியிருக்கிறோம். இப்போ பேங்க்கில் வாங்கின கடனை வந்து நீங்கள் பேங்க்கில் ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கிறீங்க. அந்த 10 லட்சத்தை ஒரே நாளில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கொடுக்கவும் இயலாது. இப்போ நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து கடன் வாங்குறீங்கன்னா அது மாதம் ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அப்படியே ஒரு வருஷ கணக்கில் தான் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வங்கிட்ட வாங்குகிற கடனை வந்து இப்போ மாதம் எவ்வளவு வந்து பே பண்ணணுன்ற பார்த்து அதை நீங்கள் பே பண்ணிக்கொண்டு வர வேணும். அடுத்தது வந்து நாங்கள் எங்களுடைய தங்கத்தை ஈடாக வச்சு நாங்கள் குறிப்பிட்ட லோன் வந்து எடுத்திருப்போம். அது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், இப்போ நான் வந்து வங்கி கடன் மாதிரி மாதம் கட்ட தேவையில்லை தானே, அது இன்று நகை தானே, அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏன்னோ செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 20 நீங்கள் உங்கள்கிட்ட வர வருமானத்துலேருந்து ஒரு 20% வந்து சேவ் பண்ணணும். இப்போ நீங்கள் வங்கிக்கு கட்டுற கடன் வந்து இதோட முடிஞ்சிடும். சில நேரம் இந்த வங்கி கடன் எல்லாம் முழுக்க கட்டி முடிஞ்சால் தான் நீங்கள் திருப்பி அடுத்த லோன் எடுக்கலாம். அப்படி இருக்க ஆனால் அந்த நகைக்கு உங்களோட நகையை வந்து வச்சு எடுத்துருக்கிற லோனுக்கு வந்து அது வந்து உங்களுடைய சொத்து ஒன்று இருக்குது. அப்போ அந்த சொத்தை நீங்கள் மீட்க வேணும். அது வந்து எவ்வளோ விரைவாக உங்களால் மீட்கலுமோ அவ்வளோ விரைவாக வந்து அதுக்கு காசை வந்து கட்டலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுற காசை கூட அதில் ஒன்று கட்டினா அது அந்த தங்கம் வந்து பொருளாக இருக்கும், அதில் சேவிங்காக இருக்கும் அந்த காசு. இப்போ நீங்கள் அப்படி செய்யலாம். ஏண்டா நீங்கள் பேங்கில் கொண்டு போய் சேவ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு வந்து சும்மா நார்மலாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லி தருவாங்க, 3% 5%ன்னு சொல்லி. ஃபிக்ஸில் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 8 தொடக்கம் 10% சொல்லி இருக்கும். ஆனால் நீங்கள் அடைய வச்சுருக்க நகைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2% படி கட்டி கொண்டிருக்கிறீங்க. அந்த மாதிரி நிலைமை வர இருக்க. அப்போ நீங்கள் சேவ் பண்ணுற காசை வந்து இந்த நகைக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சேவிங்காகவும் இருக்கும். அதோட உங்களுடைய வட்டி தொகையை வந்து குறைக்கிறதாகவும் இருக்கும். அதோட உங்களுக்கு சீக்கிரமே அதில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ இப்படியான விஷயத்த முதலாவது செய்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து சொத்து கடன். நீங்கள் வந்து ஏதாச்சும் இப்போ நான் தங்க மாதிரி தான், இப்போ சில நேரம் சிலாக்கள் காணியை ஈடு வச்சு இல்லாட்டி ஏதாச்சும் வேண்டிய சொத்தை ஈடு வச்சு வாகனத்தை ஈடு வச்சு அந்த மாதிரியான சொத்து கடன் எல்லாம் எடுத்திருப்பினோம். இப்போ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாதம் தான் கட்டுறீங்கன்னு சொல்லலாம். அதை எவ்வளோ குயிக்காக கட்டிடலுமோ அதை குயிக்காக கட்டி எடுத்துடணும். ஏன்னு சொன்னால் அதை நீங்கள் கட்டாமல் விடைக்க உங்களுக்கு கட்டாமல் விடுறதுக்கான பெனால்ட்டியும் பெறும். சில நேரம் உங்களால் அப்படி தொடர்ந்து கட்டவே இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் உங்களுடைய அந்த சொத்து வந்து இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கும். அப்போ அதை வந்து முதல்ல கட்டணும். அடுத்தது வந்து அதிக வட்டிக்கு ஏதாச்சும் கடன்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுகளையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுகளை வந்து கட்டி குறைச்சி அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். மற்றது நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படி எதுவும் கட்டி இருந்தீங்கன்னா அதுக்கு சில நேரம் அரியஸ் வந்திருக்கும். இப்போ அரியஸ் தானே அது பெரிய இது இல்லைன்னு சொல்லி விடாமல் அந்த அரியஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி வைக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் அது காப்புறது தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு அது வந்து ஒரு தொகை பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது உங்களுடைய செலவுகளை ஏதோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து கொஞ்சமாச்சு ஈடுபடுத்தக்கூடிய மாதிரி உங்களுடைய மரணத்தின் பிறகும் வந்து அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இல்லை உங்களோட குடும்பத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதையும் வந்து சரியாக செய்து வைத்துக்கொள்ளணும். மற்றது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கடனுக்கு கட்டி கடன் குறைச்சி கொண்டு வர அதே நேரம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொண்டு வர வேணும்னு சொல்லியிருந்தனால் அப்படியே நீங்கள் சரியாக செய்து கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லியெல்லாம் ப்ரெஷர் பயம் அந்த மாதிரியான உணர்வுகளை விட்டுருங்க. அப்படியான உணர்வுகளோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் மேலதிகமாக அந்த பிரச்சனையை வந்து கூட்டிக்கொண்டே இருக்கும். ஃப்ரீயாக விட்டுட்டு ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஓகே பிரச்சனை நாங்கள் பேஸ் பண்ணுவோம். அதை எப்படி பேஸ் பண்ணணும், எங்களோட வருமானம் இவ்வளோதான் வருதுன்னா அந்த வருமானத்தை எப்படி கூட்டலாம், வியாபாரத்துலேருந்து இவ்வளோதான் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டை எப்படி டபுள் ஆக்கலாம். அடுத்தது வந்து
நாங்கள் வந்து மாதம் மாதம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் இல்லை பிஸ்னஸ் செய்கிறோம்னு சொல்லியிருக்க நாங்கள் செய்கிற ஒரு இதால் வந்து ஒரு ப்ராஃபிட்டோ இன்கம் வந்து கொண்டிருக்கோம். அதை விட நாங்கள் என்ன செய்யாட்டிலும் இருக்கும் போதும் எங்களுக்கு ஒரு இன்கம் பெறும்னு சொன்னால் அது வந்து பசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இந்த பசிவ் இன்கம்மை வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு தொகை வார மாதிரி நீங்கள் அதையும் பில் பண்ணி வச்சுக்கொண்டு வந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கடன்களை எல்லாம் அடைச்சு நீங்கள் வெளியில் வரத்துக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அந்த பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம், அதை எப்படி பில் பண்ணலாம், அதை எப்படி கொண்டு வரலாம்ன்றது அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை விட உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.